மதுரை மாவட்டம் மேலூரில் அமையவுள்ள டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் குமரேசன், சொல்லுங்கள். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையவிருந்த இடத்தை மறு ஆய்வு செய்வதற்கு மத்திய அரசு பரிந்துரைத்திருந்தது. இந்நிலையில் மதிமுக சார்பில் அந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தையே ரத்து செய்யுமாறு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக கனகதாரா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு இந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனத்திற்கு கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அனுமதி வழங்கியுள்ளது. இதனை அறிந்து அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மத்திய அரசின் இந்த அனுமதிக்காக இப்பகுதியில் உள்ள தமிழகத்தின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் பெருக்கத்தலம், இயற்கை மற்றும் விவசாய நிலங்கள் மற்றும் மக்களின் வாழ்வியல் பெரிதும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படுவதாகவும் கூறி மத்திய அரசின் இந்த அனுமதிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி வருகின்றன. மேலும் இந்த திட்டத்தின் மேலூர் பகுதியில் சுமார் 86,000 ஏக்கர் விளைநிலங்களும் அழியும் நிலையிலும் ஏற்படுவதாக தெரிவித்த முல்லை பெரியார் ஒருபோது பாசன விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதி ரத்து செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு அரிட்டாப்பட்டி பகுதியில் உள்ள பல்லுயிர் பாரம்பரிய தளத்தை தவிர்த்து இந்திய புவியியல் ஆய்வு மையம் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தின் எல்லையை மறுவரை ஆய்வு செய்யும் அளவிற்கு சாத்தியக்கூறுகள் ஆய்வு அறிவுறுத்தி வருகின்றன. இதனை அறிந்த பொதுமக்கள் அதுவரை டங்ஸ்டன் சுரங்க இடத்திற்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய ஒப்பந்த கடிதத்தை நிறுத்தி வைக்கவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பு குறித்து டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் கூறும்போது மத்திய அரசின் இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டம் முழுமையாக ரத்து செய்து வேதாந்த நிறுவனத்தின் துணை நிறுவனத்திற்கு வழங்கப்பட வேண்டிய அனுமதியை திரும்பப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய அரசு தற்போது மக்களின் ஏமாற்றும் விதமாக திட்ட எல்லைகளை மறுவரையறை செய்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதியில் உள்ள டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்தும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசு இந்த திட்டத்தை வழங்கியுள்ள அனுமதியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். எங்களது போராட்டம் இன்னும் தீவிரமாக தொடரும் என பொதுமக்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி மதிமுக சார்பில் மதுரை அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குமரேசன்.